வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுத்தமிழில் நம்ம இன்றைக்கி ஒலி வேறுபாடு அறிதல், அந்த டாபிக் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு லகர வேறுபாடு, அதே மாதிரி ரகர வேறுபாடு அண்ட் நகர வேறுபாடு. இந்த 3 வேறுபாடுலேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. அதில் முக்கியமான சொற்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லகர வேறுபாடுகளில் என்னென்ன சொற்கள் இருக்குது, அதே மாதிரி நகர வேறுபாடு ரகர வேறுபாடில் என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படின்றத வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லகர வேறுபாடு. அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கலை அப்படின்ற இந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வித்தை, கல்வி. அதுக்கடுத்து இந்த கலைக்கு பயிரில் முளைப்பது. அடுத்து இந்த கலைக்கு பார்த்தோன்னா மூங்கில். இந்த மாதிரி 3 லால வர மாதிரியும் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. இல்லைனா 2 லா வர மாதிரி, ஏதாவது 2 லா வர மாதிரி கொஷின் கேட்பாங்க. லா வேறுபாடு கொடுத்து அதோட பொருள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி தான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின் நம்மளுக்கு இருக்கும். இதான் இந்த 3 கலைக்கும் உள்ள பொருள் வேறுபாடு. அதுக்கப்புறம் இந்த எல் அப்படின்றதுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா சூரியன். இந்த எல்லுக்கு தானிய வகை. அடுத்து குலைக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா குண்டலம். இந்த குலைக்கு கொத்து. அடுத்து இந்த கல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தோன்னா படி. இந்த கல்னா மயக்கம். அடுத்து காலைனா பொழுது. இந்த காலைனா எருது. அடுத்து களம். இந்த களத்துக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா கப்பல். இந்த களத்துக்கு பொருள் போர்க்களம். நெக்ஸ்ட்டு சலம். இந்த சலத்துக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பொய், நீர் அப்படின்னு சொல்லி 2 பொருள். அடுத்து சலத்துக்கு, இந்த சலத்துக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா தொந்தரவு. நெக்ஸ்ட்டு குலம். இந்த ஃபஸ்ட்டு குலத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா குடிப்பிறப்பு, சாதி. அது 2 பொருள் குறிக்குது. அதுக்கடுத்து இந்த குலத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நீர்நிலை. நெக்ஸ்ட்டு கூலம். இந்த கூலத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தானியம். இந்த கூலத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா குப்பை. அடுத்து கொல். இந்த கொல்லுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கொலை செய். இந்த கொல்லுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பெற்றுக்கொள், இல்லைனா தானியத்தை குறிக்கும். 2 பொருள் குறிக்குது இந்த கொல்லுக்கு. நெக்ஸ்ட்டு சாலை. இந்த சாலைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கூடம், பாதை அப்படின்னு சொல்லி 2 பொருள். அதே மாதிரி இந்த சாலைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஒரு வகை மீன். நெக்ஸ்ட்டு கோல். இந்த கோலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா குச்சி, கொம்பை குறிக்கும். அடுத்து இந்த கோலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கிரகம், அதுக்கப்புறம் கொள்கையை குறிக்குது. அடுத்து வேலை. இந்த வேலைக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பனி. 2வது வேலைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பொழுது. நெக்ஸ்ட்டு வேல். இந்த முதல் வேலுக்கு பொருள் ஆயுதம். 2வது வேலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அரசன், விருப்பம் அப்படின்னு சொல்லி 2 பொருளை குறிக்கும். நெக்ஸ்ட்டு தாள். இந்த தாளுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பணிந்து போ. இந்த தாளுக்கு என்ன பொருள் பார்த்தோன்னா நாக்கு. இந்த தாளுக்கு என்னன்னு பொருள் பார்த்தோன்னா பாதம். அப்போ தாளில் பார்த்தோன்னா 3 லாவுமே வருது. முதல் தாளுக்கு பணிந்து போ அப்படின்னு சொல்லி பொருளும், 2வது தாளுக்கு நாக்கு, 3வது தாள் இந்த தாளுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பாதத்தை குறிக்குது. அதுக்கடுத்து வலி. வலியில் ஃபஸ்ட்டு வலிக்கு பார்த்தோன்னா வலிமை, வலித்தல் அப்படின்னு சொல்லி 2 பொருளும். இந்த வலிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா காற்று. இந்த வலிக்கு பொருள் பாதை. நெக்ஸ்ட்டு வெள்ளம். ஃபஸ்ட்டு வெள்ளத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா இனிப்பு. இந்த வெள்ளத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நீர் பெருக்கு. அடுத்து புலி. இந்த புலிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா விலங்கை குறிக்கும். இந்த புலி எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா புளிய மரம், சுவை குறிக்குது. அடுத்து இந்த அழகில் 3 லாக்களுமே வருது. ஃபஸ்ட்டு அழகு பார்த்தோன்னா எதை குறிக்குதுன்னா பறவையின் மூக்கு குறிக்குது. 2வது அழகு பெண்மயில். 3வது அழகு எழில் குறிக்குது. அடுத்து அலை. முதல் அலை நீரலையை குறிக்குது. 2வது அலை வலை, இல்லைன்னா கரையான் புற்றை குறிக்கும். 3வது அலை பார்த்தோன்னா கூப்பிடுதல், அந்த அழைக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆழி. முதல் ஆழி எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா மலைத்துளி குறிக்குது. இந்த ஆழி சிங்கம். இந்த ஆழி பார்த்தோன்னா கடல், மோதிரத்தை குறிக்குது. அடுத்து இந்த இலை அதோட பொருள்னு பார்த்தோன்னா தலை, செடியின் இலை. அடுத்து இந்த இலை மெலிந்தல், இலைத்தல். இலை இதான் அதோட பொருள். அதுக்கடுத்து இந்த இலைக்கு பார்த்தோன்னா நூல் இலை குறிக்குது. நெக்ஸ்ட்டு உழவு. இந்த உழவு என்ன பொருள்னு பார்த்தோன்னா நடமாடு. இந்த உழவுக்கு வேவு பார்க்குறது. 3வது உழவு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பயிர் தொழில். அப்போ உழவில் 3, முதல் உழவு நடமாடுறது, 2வது உழவு வேவு, 3வது உழவு பயிர் தொழில். அடுத்து உலை. இந்த உலைக்கு ஃபஸ்ட்டு உலைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கொதிக்கலன். 2வது உலைக்கு பிடரி முடி, இல்லைனா வலியை குறிக்குது. 3வது உலைக்கு பார்த்தோன்னா உழைத்தல், வேலியை குறிக்குது. அதுக்கடுத்து ஒளி.
இந்த முதல் ஒலிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ஓசை, இரண்டாவது ஒலிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வெளிச்சம், மூன்றாவது ஒலிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நீக்கு. அடுத்து களி. ஸோ வந்து முதல் சொல்லுக்கு களிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா துன்பம் இல்லைனா ஒலியை குறிக்குது. இரண்டாவது களிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மகிழ்ச்சி, மூன்றாவது களிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மிகுதி இல்லைனா தடியை குறிக்குது. அடுத்து கிளி. ஸோ முதல் கிளிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பயம், இரண்டாவது கிளிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பறவை, மூன்றாவது கிளிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கிழித்தல். அடுத்து குளவி. ஸோ குளவி 3 இருக்குது. ஸோ முதல் குளவிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா குழாவுதல், நெருங்கி. ஸோ அது பொருள். அதுக்கடுத்து இந்த குளவிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பறக்கும் பூச்சி, இந்த குளவிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா குழந்தை குறிக்குது. அதுக்கடுத்து வாள். ஸோ முதல் வாளுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மிருகங்களின் உறுப்பு, இந்த வாளுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மரத்தை அறுக்கும் ஆயுதம், இந்த வாளுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வாழ்தல். அடுத்து வாழை. முதல் வாழை எதை குறிக்குதுன்னா இளம் பெண்ணை குறிக்கும். இந்த வாழை அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மீன், இந்த வாழைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வாழை மரம். நெக்ஸ்ட்டு விழா. ஸோ இந்த விழாக்கு முதல் விழாக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா எலும்பு, இரண்டாவது விழாக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா விழாமரம், மூன்றாவது விழாக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா திருவிழா. அடுத்து தலையில் 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தலைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா உறுப்பு, இரண்டாவது தலைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கட்டு, மூன்றாவது தலைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா இலை. அதுக்கடுத்து சூல். 3 இருக்குது. ஸோ முதல் சூலுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கர்ப்பம், இரண்டாவது சூலுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா சபதம், மூன்றாவது சூலுக்கு என்னன்னு பொருள்னு பார்த்தோன்னா சுற்றி கொள்ளுதல், ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி 2 பொருள் இருக்குது. அதுக்கடுத்து பொலிக்கு 3 இருக்குது. ஃபஸ்ட்டு பொலிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா விளக்கு, இரண்டாவது பொலிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கொத்து, மூன்றாவது பொலிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஊற்று. அதே மாதிரி மூளை 3. முதல் மூளைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா முடுக்கு, இரண்டாவது மூளைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா உடல் உறுப்பு, மூன்றாவது மூளைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அகப்பை. ஆள் 3 இருக்குது. முதல் ஆளுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஆலமரம், இரண்டாவது ஆளுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஒரு மனிதன், மூன்றாவது ஆளுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஆழத்தை குறிக்கும். அதுக்கடுத்து அளம் 2 இருக்குது. ஸோ முதல் அளத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கலப்பை, துன்பம் அப்படின்னு சொல்லி 2 பொருள் இருக்குது. இந்த அளமுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா உப்பளம். அடுத்து விலைக்கு விலை பார்த்தோன்னா 3 இருக்குது. அதில் முதல் விலைக்கு பொருள் விளைதல், இரண்டாவது விலைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா மதிப்பு, மூன்றாவது விலைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா விருப்பம். நெக்ஸ்ட்டு வளம். முதல் வளத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா சுற்றி வருதல், திசையை குறிக்கும். இரண்டாவது வளத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா செல்வத்தை குறிக்கும். அதுக்கடுத்து புல். ஸோ இந்த முதல் புல்லுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா புற்கள், இரண்டாவது புல்லுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பறவை. அதுக்கடுத்து அல். ஸோ முதல் அல்லுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா இருள், இரண்டாவது அல்லுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அல்லு. அதுக்கப்புறம் அல்லல். ஸோ முதல் அல்லலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா துன்பம், இரண்டாவது அல்லலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சேரு. நெக்ஸ்ட்டு இலகு. ஸோ முதல் இலகுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா லேசு, இரண்டாவது இலகுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கரைதல். அடுத்து இலக்கம். ஸோ முதல் இலக்கத்துக்கு பொருள் குறிப்பு, இரண்டாவது இலக்கத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா இலகிய தன்மை. நெக்ஸ்ட்டு இலக்கு. முதல் இலக்குக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா குறி, இரண்டாவது இலக்குக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா இலகச்சை. நெக்ஸ்ட்டு உலகு. ஸோ முதல் உலகுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா உலகம், இரண்டாவது உலகுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா யாழின் ஓர் உறுப்பு. நெக்ஸ்ட்டு உள்ளம். ஸோ முதல் உள்ளத்தை எது குறிக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு வகை மீனை குறிக்குது. இரண்டாவது உள்ளம் எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா மனம் குறிக்கும். நெக்ஸ்ட்டு எல்லி. முதல் எல்லி எதை குறிக்குதுன்னா சூரியன், அடுத்து இருளை குறிக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எல்லி எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா இகழ்ந்து குறிக்குது. அடுத்து கலைத்தல். ஸோ முதல் கலைத்தல் எதை குறிக்குதுன்னா பிரித்தல், இரண்டாவது கலைத்தலுக்கு பொருள்னு பார்த்தோன்னா சோர்தல். அடுத்து கரல். ஸோ ஃபஸ்ட்டு கரலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா விறகு, இரண்டாவது கரலுக்கு பொருள் கரை. நெக்ஸ்ட்டு காலம். ஸோ முதல் காலத்துக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பொழுது, இந்த ரெண்டாவது காலத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நஞ்சு. அடுத்து காலன். ஸோ முதல் காலனுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா யமன், இரண்டாவது காலனுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா மகா காலன். அடுத்து கூலி. ஸோ முதல் கூலிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சம்பளம், இரண்டாவது கூலிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பேய். அடுத்து கேலி. ஸோ முதல் கேலிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பரிகாசம், இரண்டாவது கேலிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா மகளிர் விளையாட்டு. அடுத்து கொல்லி. ஸோ முதல் கொல்லிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஒரு மலை, இரண்டாவது கொல்லிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நெருப்பு. அடுத்து கோலம். ஸோ முதல் கோலத்துக்கு பொருள் அலங்கரிப்பு, இரண்டாவது கோலத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா உருண்டை. நெக்ஸ்ட்டு அல்லி. இந்த அல்லிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா மலர், இரண்டாவது அல்லிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா வாரி அடுத்து.
அடுத்து அளிப்பது அளிப்பது, முதல் அளிப்பதுக்கு பொருள் வந்து கொடுப்பது, இரண்டாவது அளிப்பதுக்கு பொருள் பார்த்தோன்னா இல்லாமல் செய்வது. நெக்ஸ்ட்டு சூளை சூளை. ஸோ இந்த சூளைக்கு முதல் சூளைக்கு பொருள் பார்த்தோன்னா ஒரு நோய், இந்த ரெண்டாவது சூளைக்கு பொருள் பார்த்தோன்னா குயவன் சூளை. நெக்ஸ்ட்டு செல் செல். ஸோ இந்த முதல் செல் வந்து பொருள் பார்த்தோன்னா கரையான், இந்த செல்லுக்கு பொருள் பார்த்தோன்னா தெள்ளுப்பூச்சி. நெக்ஸ்ட்டு சோழி சோழி. ஸோ இந்த சோழி முதல் சோழி எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா காரியத்தை வந்து குறிக்குது, இரண்டாவது சோழி வந்து பையை வந்து குறிக்கும். அடுத்து தளம் தளம். ஸோ முதல் தளம் வந்து இடம், இரண்டாவது தளம் வந்து பார்த்தோன்னா அடித்தளம் வந்து பொருள். நெக்ஸ்ட்டு தலைவன் தலைவன். ஸோ தலைவனுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நாயகன், இந்த தலைவனுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கட்டுவோன். அடுத்து தள்ளு தள்ளு. ஸோ இந்த தள்ளுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அடி, இந்த தள்ளுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நீக்கு. அடுத்து தாளம் தாளம். ஸோ இந்த தாளத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தட்டம், இந்த தாளத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஒரு வாத்தியம். அடுத்து துலக்கம் துலக்கம். ஸோ முதல் துலக்கத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பிரகாசம், இரண்டாவது துலக்கத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அசைவு. அடுத்து துளை துளை. ஸோ முதல் துளைக்கு பொருள் வந்து துலாக்கோல், இரண்டாவது துளைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா துவாரம். அடுத்து துலங்க துலங்க. ஸோ இந்த துலங்குக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பிரகாசிக்க, இந்த துலங்குக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அசைய. அடுத்து துவல் துவல். ஸோ இந்த துவலுக்கு பொருள் பார்த்தோன்னா சீக்கிரம், இந்த துவலுக்கு பொருள் பார்த்தோன்னா வாடு. அடுத்து தொளி தொளி. ஸோ இந்த தொளிக்கு பொருள் பார்த்தோன்னா தோல் உமியை வந்து குறிக்கும், இந்த தொளிக்கு பொருள் பார்த்தோன்னா சேரை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு தொலை தொலை. ஸோ முதல் தொலைக்கு பொருள் பார்த்தோன்னா தூரம், இந்த தொலைக்கு பொருள் பார்த்தோன்னா துவாரம். அடுத்து பள்ளி பள்ளி. ஸோ இந்த பள்ளிக்கு பொருள் பார்த்தோன்னா ஒரு பிராணி, இந்த பள்ளிக்கு பொருள் பார்த்தோன்னா பள்ளிக்கூடம். அடுத்து மாளிகை மாளிகை. ஸோ முதல் மாளிகைக்கு பொருள் பார்த்தோன்னா மாலை, இரண்டாவது மாளிகைக்கு பொருள் பார்த்தோன்னா வீடு. அடுத்து வலை வலை. ஸோ முதல் வலைக்கு பொருள் பார்த்தோன்னா மீன்பிடி வலை, இரண்டாவது வலைக்கு பொருள் பார்த்தோன்னா பொந்து வலையில் வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு வல் வல். ஸோ முதல் வல் எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா வல்லமையை குறிக்குது, இரண்டாவது வல் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா வளம் வந்து குறிக்குது. அடுத்து விளக்கு விளக்கு. ஸோ முதல் விளக்கு வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா மாற்றுதல், இரண்டாவது விளக்கு வந்து எதுன்னு பார்த்தோன்னா தீபம். நெக்ஸ்ட்டு கிளவி கிளவி. ஸோ முதல் கிளவி வந்து எதை குறிக்குதுன்னா சொல் வந்து குறிக்குது, இரண்டாவது கிளவி வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா முதியவரை வந்து குறிக்குது. அடுத்து குழி குழி. ஸோ இந்த முதல் குழி வந்து குளித்தலை வந்து குறிக்கும், இந்த ரெண்டாவது குழி வந்து பள்ளம் வந்து பொருள். நெக்ஸ்ட்டு ஸோ தாலி. ஃபஸ்ட்டு தாலி வந்து என்ன பொருள்னு பார்த்தோன்னா குழம்பு தாளித்தல், இரண்டாவது தாலிக்கு என்ன பொருள்னு பார்த்தோன்னா குடம், மூன்றாவது தாலிக்கு என்ன பொருள்னு பார்த்தோன்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம். அடுத்து நலிவு நலிவு. ஸோ நலிவு அப்படின்றதுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா நோய், இந்த நலிவுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா செறிவு. அடுத்து மால் மால். முதல் மாலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா திருமால் பெருமை, இரண்டு பொருள் வந்து இருக்குது, இந்த மாலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா இர. அடுத்து புகழ் புகழ். இந்த புகழ் வந்து முதல் புகழ் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா நற்பெயர், ரெண்டாவது புகழ் வந்து கூறு. நெக்ஸ்ட்டு உள்கு உள்கு. இந்த உள்கு வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா சுங்கம் அப்படின்னு சொல்லி பொருள், இந்த உள்கு வந்து பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நினை. அடுத்து காளி. ஸோ முதல் காளிக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பசுக்கூடம், இரண்டாவது காளிக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா தெய்வம், மூன்றாவது காளிக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா மலர். அடுத்து தவளை. ஸோ தவளைக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பாத்திரம், இந்த தவளைக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா விலங்கு. நெக்ஸ்ட்டு நளி நளி. முதல் நளிக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா வருந்து, இந்த நளிக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா நடுக்கம். அடுத்து பால். முதல் பாலுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பசும்பால், இரண்டாவது பாலுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா தாழ்பால், மூன்றாவது பாலுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பாலாதல். அடுத்து வேல் வேல். முதல் வேலுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு போர்க்கருவி, இரண்டாவது வேலுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா மன்மதன். நெக்ஸ்ட்டு வெள்ளை வெள்ளை. ஸோ முதல் வெள்ளைக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு மலை வந்து பொருள், அதுக்கப்புறம் இரண்டாவது வெள்ளைக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு நிறம். அடுத்து கலகம் கலகம். ஸோ முதல் கலகத்துக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா சண்டை, இரண்டாவது கலகம்னா சங்கம். கீழ் கீழ். ஸோ முதல் கீழுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பொறுத்து தார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள், இரண்டாவது கீழுக்கு என்னென்னு பொருள்னு பார்த்தோன்னா கீழ் இடம். அடுத்து குலை குலை. ஸோ முதல் குலைக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா கொத்து, இரண்டாவது குலைக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா தளிர். அதுக்கடுத்து பழி பழி. ஸோ முதல் பள்ளிக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பூசை, இரண்டாவது பள்ளிக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா நிந்தை. அடுத்து களங்கம் களங்கம். ஸோ முதல் களங்கம் அப்படின்றதுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா அடையாளம், இரண்டாவது களங்கமுக்கு வந்து பொருள் என்னென்னு பார்த்தோன்னா சூதாடு கருவி. அடுத்து சோளம் சோளம். முதல் சோளத்துக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பயிர், இரண்டாவது சோளமுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா சோழ தேசம். அடுத்து பலகு பலகு. ஸோ இந்த பலகுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா குற்றம், இந்த இரண்டாவது பலகுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பையில. நெக்ஸ்ட்டு பூளை
பூளை. ஸோ முதல் பூளைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு செடி. இரண்டாவது பூளைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா துவாரம். அடுத்து விழி, விழி. ஸோ முதல் விழிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அழைப்பு. இரண்டாவது விழிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கண். அடுத்து அலகம். அலகத்துக்கு ஃபஸ்ட்டு அலகத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா யானை திப்பிலி. இரண்டாவது அலகம் வந்து பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பெண் கூந்தல். மூன்றாவது அலகம்க்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நீர். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா இந்த லகர வேறுபாடுகளில் வந்து என்னென்ன சொற்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி முக்கியமான சொற்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு.